எங்க இருக்கீங்க? மேடம், நீங்க சொன்ன குடோனுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம். யாருக்கும் தெரியாம இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவளை குடோன்லயே வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் நைட் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல ஏரி இருக்குல்ல, ஓகே மேடம். அந்த ஏரிக்குள்ள மொத்தமா காரோட இறக்கிருங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஏய், உன்னை கொலை பண்ண தானே சொன்னேன்? ஆமா மேடம். பின்ன சொன்னதை செய்டா. ஏதோ உங்க வீட்டு பொண்ண கொலை செய்ய சொன்ன மாதிரி பதற. வேலையை முடிச்சிட்டு கால் பண்ணு. சரிங்க மேடம். என்னடா இந்த பொம்பளையில ஒரே ரோதனையா போச்சுடா. ஆரம்பத்திலே கத்தியால குத்தலான்னு பார்த்தோம், அது பாரு கைய வெட்டிட்டா. அடுத்து அந்த எம்எல்ஏ துப்பாக்கி எடுத்து வந்து கன்சல்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுலயும் அவ தப்பிச்சிட்டா. கடைசியா இப்ப கடத்திட்டு வந்திருக்கோம். ஆனா இவ மயக்கத்துல இருக்கா. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப மட்டும் என்ன, நைட்டோட நைட்டா காருக்குள்ள வச்சு ஏரியில இறக்க சொல்லிட்டாங்க. சத்தமே இல்லாம முடிச்சிடலாமாண்டா. டேய், போய் மயக்க தெளிஞ்சானே போய் பாரு போ. ஏய், மயக்கத்துல தான் இருக்காங்க. மயங்கிதான் இருக்காளா? சரி வா. நைட்டு வரைக்கும் பூதம் புதையில காக்குற மாதிரி பத்திரமா வச்சிருக்கணுமேடா. நைட்டுக்கு என்ன ரொம்ப தூரமா? இப்பயே மணி 5 ஆயிடுச்சு. இன்னும் 4 மணி நேரத்துல இருட்டிடும்ல, பாத்துக்கலாம். நம்மள யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. துளசி, துளசி, துளசி. நாங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். உங்க துப்பாக்கியில இருந்து தான் தோட்டா போயிருக்குது. ரெண்டும் ஒரே சீரியல் நம்பர் தான். என்னையா சொல்ற சார்? என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அம்மாவை எங்க அப்பா எப்படி சார் சுடுவாரு? இங்க பாருங்க, இதுல வேற ஏதோ சதி நடந்திருக்கு. என் புருஷன் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. துப்பாக்கி சாரோடது தான். நீங்க சேஃபா தானே வச்சிருந்தீங்க. அப்புறம் இடையில இந்த துப்பாக்கி தானா வெளியில வந்துட்டு கன்ஷாட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வச்சிருந்த இடத்துக்கே போயிருக்குமா சார்? சார், நீங்க யார்ட்டாவது கொடுத்து தானே இதை செய்ய சொல்லியிருக்கணும். இன்ஸ்பெக்டர். இல்ல சார், கேஸ் இப்போதைக்கு உங்களுக்கு எதிராக தான் போய்கிட்டு இருக்கு.
இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க குற்றவாளியா இல்லையாங்கிறது தெரிய வரும் சார். உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் சார் ஆகணும். இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணா அதுல எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு மந்திரி, சிஎம்க்கு ஸ்டேட் லெவல்ல இருந்து சென்ட்ரல் லெவல் வரைக்கும் பிரச்சனை வரும். பரவாயில்லையா? ஏதோ தப்பு நடந்திருக்கு, யாரோ என்னோட கன் எடுத்து இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க? நாங்க கேஸ க்ளோஸ் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறமும் விசாரணை பண்ணதான் போறோம். இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். நீங்க பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சுட்டா எங்க நீங்கல்ல, சுட்ட துப்பாக்கி எங்க அப்பாது, உள்ளிருந்து தோட்டா எங்க அப்பாது, ஆனா சுட்டது எங்க அப்பா கிடையாது. இதோ உட்காந்துருக்கானே பணந்துகிட்டவன், இவன் தான். மூஞ்ச பாரு. இப்பவாது கொஞ்சம் விசாரிக்கிறது. டேய் சொல்றா. நான் தான் அவங்கள கன் ஷாட் பண்ணேன். சொல்றா. இவங்க வீட்டில் இருக்கிற ஒத்து தான் இதை செய்ய சொன்னாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களா? யாரடா சொல்ற?